என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. வணக்கம். வாழ்த்துக்கள். ஏன் சார், உங்க வைஃப் கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டீங்களா? சரோ, இவங்க சரளா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. வணக்கம். மாணிக்கம் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அப்படியா? ஆமா. மாணிக்க மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு புருஷனா கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அக்கா, இங்க வா. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நாளைக்கு புருஷன் ஊர்ல இருந்து வராரு. ஒருவேளை நான் அவர் கூட ஃபாரின் போனாலும் போயிடுவேன். அப்படியா? என்ன அப்படியா? இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வரணும். இன்னைக்கு எப்படி சரளா? அது கஷ்டம். அது எனக்கு தெரியாதா? இன்னைக்கு தான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. வரது சிரமம்தான். ஆனா எனக்காக நீங்க வரணும். இத்தனை நாள் நம்ம பழகின பழக்கத்துக்காக வரணும். ஏதாவது போய் சொல்லிட்டு வாங்க. எப்படி சரளா? இங்க பாருங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் நம்மளோட லாஸ்ட் நைட். டிசைட் பண்ணிக்கோங்க. வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல, பரவாயில்ல. என்னது வந்தவங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட சொல்லக்கூடாதா? வாங்க போய் சாப்பிடலாம். அண்ணன் கிட்ட அப்புறம் பேசலாம். வாங்க வாங்க. அது இந்த கல்யாணத்துக்கு நீங்க வந்ததே தப்பு. சட்டப்பட்டு சாப்பிட்டுட்டு பின்பக்க வழியா ஓடி போனீங்க. நான் உங்க வீடு வரைக்கும் வந்தவன் ரொம்ப மோசமானவன். என்ன மிரட்டுறதா நினைப்பா? உன் மிரட்டலோட அதிகபட்ச அளவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அது உனக்கு நல்லதில்லை. எதுவா இருந்தாலும் உன் அண்ணன் கிட்டே பேசிக்க. பாக்கிறதுக்கு மகாலட்சுமி ஆட்டம் அழகா இருக்கா. அடி பாவி, உன் கண்ணை அவிஞ்சு போக இவளை போய் அழகி மகாலட்சுமிங்கிற? முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து உன் கண்ணை செக்கப் பண்ணு. ராமசாமி, ஒரே நேரத்துல ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்குது. இதுல ஒண்ணு வாழும், ஒண்ணு கெட்டு போகும். இதுல எந்த நேரத்துல எந்த குடும்பம் கெட்டு போகுதோ? தெரிஞ்சே செய்யறாங்களே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவங்க